ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்துட்டு ஜீப்பில் போயிட்டுருக்கும்போது கான்ஸ்டபிள் கிட்ட அந்த ரியா கேஸ் என்ன ஆயிடுச்சு, அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும் வந்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி வச்சுருக்கோம், அவள் எங்கே இருக்கான்றதை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்வாங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டர், அவளை ஒரு இடம் விடாமல் நம்ம தேடி பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் லாட்ஜ் அது இதுன்ட்டு எங்கன்னா அவள் எங்கே தங்கியிருக்கான்றதை நம்ம நல்லா அலசி விசாரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவள் எங்கேயுமே எஸ்கேப் ஆகி போயிடவே கூடாது, அவள் இங்கேயே தான் எங்கேயும் சுற்றிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த அபிராமி சுட்டது வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அதை கேட்ட கான்ஸ்டபிள் வந்துட்டு, இல்லைங்க சார், நாங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் ரியா வந்துட்டு ஃபஸ்ட்டு சுடுறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது, சுட்டதுக்கு அப்புறம் இருக்க வீடியோஸ் எதுவுமே அதில் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னாங்க. அது கேட்ட இன்ஸ்பெக்டர், என்ன சொல்கிறீங்க, அது எப்படி, இதெல்லாம் யாரும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது, இது ரியாவோட வேலையாக கூட இருக்கும். சரி, அந்த கன்னை வந்துட்டு நீங்கள் ரியாவோட கைரேகை இருக்கான்றதை செக் பண்ணிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கான்ஸ்டபிள் வந்துட்டு, நாங்கள் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர், சரி அவள் எங்கே இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், ஃபங்க்ஷனுக்கு வீடியோகிராஃபர்லாம் வச்சுருப்பாங்களா, அதை பற்றி நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்களா அந்த கேமராமேன் கிட்டே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கான்ஸ்டபிள், இல்லை இப்போ இவங்க வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ப்ராப்பரான டீட்டெயில் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த கேமராமேன் உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த ஷூட்டிங் நடக்கிறதுனால அவர் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டேன்னு வந்து சொன்னாங்க, அதனால் அவரை ஃபுல்லாக இன்னும் விசாரிக்கவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரோ, சரி என்ன ஏதுன்றது சீக்கிரமாக விசாரிங்க, அந்த ரியாவை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சே ஆகணும், நீங்கள் பேப்பரில் எல்லாத்துலேயும் ஆட் கொடுத்துருங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட கான்ஸ்டபிளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரியா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, என்னம்மா இப்போ தான் வரியா நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரியா வந்துட்டு, ஆமாப்பா, ஆன்ட்டி வந்துட்டு இன்னும் ஆப்ரேஷன் போயிட்டுருக்குது, சரி உங்களை வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்து, நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா, காலையில் போட வேண்டியது நைட் போட வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டிங்களாப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா, அது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேம்மா, இப்போ தான் நீ வந்துட்டு எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிற பற்றியா, ஒரு அம்மான்றவங்க உங்கள் வீட்டில் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியுமா, உங்கள் அம்மா போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், என்ன ஒன்று நீ அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டு மருமகளாக எல்லாத்தையும் இருந்து பார்த்துருக்கணும், ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் நீ பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிற பற்றியா ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, சரிங்கப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு, சரிம்மா நானும் உங்க கூட கிளம்பி வரேன் அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, இப்போ தான் அவங்களுக்கே ஆப்ரேஷன் போயிட்டுருக்குப்பா, நீங்கள் வந்தால் கூட அவங்கள பார்க்க முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க அப்பாவும், சரி நீ யாருக்குன்னா கால் பண்ணி கூட நான் பேசுகிறேன் அப்படின்வாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை கால் பண்ணிவிட்டு அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு வந்து ஃபோனை கொடுப்பாங்க. அப்போது ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திக்கிட்ட, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனது கேள்விப்பட்டேன்ப்பா, ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமாகவே குணமாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க, என்ன பண்ணுறது, வீட்டில் ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பேசுவார். அதை கேட்டால் கார்த்திக்கும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா நான் ரம்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. ரம்யாவும் கார்த்திக்கிட்ட, தீபா இருக்காளா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை அவங்க இன்னும் வரல, வந்ததும் கால் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, ரம்யா சாமியாராக நடிக்க சொன்னவர் ரோட்டில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யாவோட கார் போயிட்டு அவர் பக்கத்துலேயே போய் நிற்கும். உடனே ரம்யா இறங்கி வந்துட்டு, யோ பார்த்து வர மாட்டேன், உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு, என்ன மேடம் என்ன அடையாளமே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. யார் நீ அப்படின்னு ரம்யா கேட்கும்போது, நான் தான் மேடம் முரளி, நீங்கள் சாமியார் வேஷம் போட சொன்னீங்கல்ல அப்படின்னுங்க. சுத்தமாக எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க. அதை கேட்டால் அவரும் வந்துட்டு, உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, கண்டிப்பாக அந்த தீபாவால் கண்டுபிடிக்கவே முடியாது சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, சரி நீ என்ன பண்ணுறேன்னா, செங்கல்பட்டில் ஒரு ஆசிரமம் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போயிட்டு நீ ஷூட்டிங்க்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேரை அரேஞ்ச் பண்ணி வச்சுரு, வந்து தீபா பார்க்கும்போது உண்மையான சாமியார் மாதிரியே நீ தெரியணும், அதுவும் இல்லாமல் இவர் சொன்னால் எல்லாமே நல்லதாகவே நடக்குன்ற மாதிரி தீபாவுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், அது மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ணிவிடு அப்படின்னாங்க. அதை கேட்டால் அந்த ஆளும் வந்துட்டு, சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன், ஆனால் தீபா கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாமே சைலண்டில் காட்டிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு அவரும் வந்துட்டு, சரி மேடம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அபிராமி சுட்டதை நினச்சி பார்த்துட்டு, சுடாதீங்க சுடாதீங்க அப்படின்னு வந்து அலறுவார். அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வீட்டில் இருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு வந்து தீபா கேட்பாங்க. இல்லை அத்தையை சுடுறாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆனந்த் போயிட்டு, அப்பா தயவு செஞ்சு பயப்படாதீங்கப்பா, நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்கிறோம், எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவளை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க நான் கேட்கவே இல்லை, இப்போ அம்மாவுக்கு இந்த தண்டனை எனக்கு கிடச்சிருக்கணும், ஆனால் அம்மாவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அருணாச்சலம் வந்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா, உன்னால தாண்டா உன்னோட அம்மா இப்போ இந்த நிலைமையில் இருக்கா, ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட தாங்க மாட்டான், இப்போ குண்டடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு, கவலைப்படாதீங்க மாமா, நீங்களும் வந்துட்டு உடம்பை பார்த்துக்கணும்ல, அத்தை நல்லா வரும்போது நீங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நீங்கள் இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, எதுனா சாப்பிடுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட அருணாச்சலம் வந்துட்டு, அவள் எங்கே இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவளை சும்மாவே விடக்கூடாது,
விடக்கூடாது, அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, பேப்பரில் எல்லாமே ஆட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவளை கண்டுபிடிச்சிருன்னு வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருக்காங்க, அவள் கண்டிப்பாக மாட்டிப்பா, அவளுக்கு தண்டனையும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் மாமா, நான் உங்களுக்கு போயிட்டு குடிக்கிறதுக்கு பால்னா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போவாங்க. அப்போ மீனாட்சி வந்து அருணாச்சலம் கிட்ட சாரி மாமா, எங்களால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே அருணாச்சலம் என்னம்மா பேசுகிற, நீ எதுக்கு சாரி கேட்குற, நான் தான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு புள்ளைய வந்து உனக்கு கட்டி வச்சிருக்கேன் பார்த்தியா, வளர்க்க தெரியாமல் வளர்த்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே ஆனந்த் வந்து அவங்க அப்பா கிட்ட என்னை மன்னிச்சிருங்கப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரியா தான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. தீபா கொண்டு வந்து அருணாச்சலமுக்கு பால் கொடுப்பாங்க. அப்போ அருணாச்சலம் வந்துட்டு உங்கள் அத்தையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுமா, அந்த ரியாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு அவளுக்கு கண்டிப்பாக தண்டனை நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ரியா பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அபிராமியை சுட்டதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வராமல் எழுந்து உட்காந்துட்டு திரும்பவும் சாய்வாங்க. திரும்பவும் அதே ஞாபகம் வந்துட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு சரி என்ன இது, நம்ம வசதியான வாழ்க்கை வாழணும் தான் நம்ம ஆனந்தியை கல்யாணம் பண்ணோம், ஆனால் இப்போ ஒரு நார்மலான வாழ்க்கையை கூட வாழ முடியாது போல இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லையே, எப்படியாச்சும் ஒரு ஆன்டிசெப்டிக் பெயில் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஐஸ்வர்யா வந்து பேப்பரில் வந்திருக்க நியூஸ் பார்ப்பாங்க. ரியா பற்றி நியூஸ் வந்திருக்கு, 10 லட்ச ரூபாய் சன்மான் வேறு போட்டிருக்கு, நம்ம அவளை மாட்டி விட்டுட்டு அந்த 10 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாமா, ஏன்னா அவள் அம்மா வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ரியா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணிவிட்டு என்ன பேப்பர் படிச்சுட்ருக்கே அப்படின்வாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா எப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் உன்னை பற்றி, என்ன பேப்பரில் என்னை பற்றின நியூஸ் வந்திருக்குல்ல, 10 லட்ச ரூபாய் சன்மானம் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்களா, என்னை மாட்டி விட்டுட்டு அந்த 10 லட்ச ரூபாய் நீ வாங்கிக்கலான்னு பார்க்குறியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரியா வந்துட்டு இங்கே பாரு, என்னை மாட்டி விடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், அந்த அபிராமிக்கு 3 குண்டு, உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு 6 குண்டு, ஏன்னா 3 குண்டில் வந்துட்டு அபிராமி சாகாமல் இன்னும் இழுத்துட்டு இருக்கால, அதனால் உங்கள் அம்மாவுக்கு 6 குண்டு வந்து ஷூட் பண்ணுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல போய் சேர்ந்துருவாங்க, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, போட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்வாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு சரி ரியா, நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வந்து தப்பாக எடுத்துக்காத, நீ உன்னை போலீஸ் ஒரு வேளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ உங்ககிட்ட வச்சுருக்க டைமண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ரியா வந்துட்டு அந்த டைமண்டை உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே பாரு, என்னை மட்டும் நீ காட்டி கொடுக்கலன்னு வச்சுக்கிய, அந்த டைமண்ட் வந்து வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகலாம், அதுக்காக தான் வரும்போது சொகுசான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் அடிச்சுட்டு வந்தேனே, உனக்கு கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பங்களா எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் ஷேர் வாங்க உனக்கு நிறையவே நான் கொடுக்குறேன், நான் சந்தோஷமாக பெரிய வசதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்வாங்க. அது கேட்ட ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பங்களா ரெசார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஒரு வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும். அருண் வந்து ஐஸ்வர்யா கண்ணத்தில் பலார்னு ஒன்று கொடுப்பாரு. இப்படி இந்த எபிசோட் எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.